ஓகேம்மா. அடுத்து நம்ம என்ன சொல்கிறோம், எண்டோஸ்போம் முடிச்சிட்டோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்குறோம். இந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் எத்தனை டைப்ஸ் இருக்குது? டிப்பிக்கல், அதாவது டிப்பிக்கல் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன்வால்விங் த ஃபார்மேஷன் அண்ட் ஃபியூஷன் ஆஃப் கேமேட்ஸ் இஸ் ஆப்சண்ட் இன் பாக்டீரியா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஜிம்னோஸ்போம் ஆஞ்சியோஸ்போமுக்கும் ஒரு கம்பாரிசன் ரொம்ப 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 முக்கியமானது. டிப்பிக்கல் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன சொல்கிறோம், இன்வால்விங் த ஃபார்மேஷன், இணையக்கூடிய கேமெட்ஸ் இருக்கணும், ஃபியூசன் ஆஃப் கேமெட்ஸ். இதில் அப்படி இருந்தால் தான் நார்மலான செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் தட் இட் மே பி ஃபியூஸ் தட் ஃபார்ம் த ஜைகோட் தட் இஸ் கால்ட் இஸ் அ ஃபெர்டிலைசேஷன். அந்த ப்ராசஸில் ஜைகோட் எண்டு தட் இஸ் எங் எம்ப்ரியோ வரும். அதுதான் நார்மலான ஒரு செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல த ஃபியூசன் ஆஃப் கேமெட்ஸ் இல்லைங்களா, இஸ் ஆப்சண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் கேரக்டர்ஸ் பார்த்துக்கணும் இதெல்லாம். Okay, in bacteria. However, the gene recombination can occur in the bacteria may 3 different methods. ஓகேவா, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி இல்லை, கேமெட்ஸ்கள் இணைவு கிடையாது. அப்படி இல்லாமல் இருந்தாலுமே கூட இதில் என்ன சொல்கிறான், பாக்டீரியாவுடைய மரபு கூட்டிணைவு, தட் இஸ் அ ஜீன் ரீகாம்பினேஷன், அதாவது மரபணு மறு கூட்டிணைவு அப்படின்ற மெத்தடில் தான் உங்களுக்கு இந்த 3 டைப்ஸுமே இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ், பாருங்கள், இது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இந்த பாக்டீரியாவிலும் இருக்குது. ஆனால் என்னன்னு சொல்லிட்டேன், கேமெட்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகாதுன்றதும் நான் சொல்லிட்டேன். அப்படி இல்லாமல் இதில் முக்கியமான பாயிண்ட் ஜீன் ரீகாம்பினேஷன், தட் இஸ் மரபணு மறு கூட்டிணைவுன்னு சொல்லியாச்சு. அதன் மூலிமா நடக்கக்கூடியதான் 3 டைப்ஸ் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கான்ஜுகேஷன், தமிழில் என்ன சொல்லுவாங்க, இதை இணைவு அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஃபார்மேஷன் செகண்டு, டிரான்ஸ்டக்ஷன். ஓகே, ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம டீப்பாக இதில் பார்க்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டது என்னம்மா அப்படின்னு பார்த்தோன்னா கான்ஜுகேஷன். ஓகேங்களா. தெர் இஸ் அ ஜே லெடன்பர்க் அண்ட் எட்வர்ட் என் ஜாச்சம் டெமான்ஸ்ட்ரேட்டட் த கான்ஜுகேஷன் இன் ஈகோலை. புரிஞ்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஜே தெர் இஸ் அ லெடன்பர்க் அண்ட் எட்வர்ட் எல் ஜாச்சம் தெர் இஸ் அ டெமான்ஸ்ட்ரேட்டட் த கான்ஜுகேஷன் இன் ஈகோலை, தெர் இஸ் எசசியா கோலை. அதாவது தமிழில் சொன்னால் 1900, அதாவது எந்த வருஷம்னு சொல்லிடுறோம் அதையும் கண்டினியூவாக 1946. ஓகே, தமிழில் 1946ஆம் ஆண்டு ஜே திரேச லெடன்பர்க் எட்வர்ட் ஜாச்சம் ஆகியோர் பாக்டீரியாவில் நடைபெறக்கூடிய இணைவு முறையினுடைய செயல்பாட்டை முதல்ல விளக்கினார் அப்படின்னு தூய தமிழில் இருக்குது. சரிங்களா. ஓகே, இதில் இன் திஸ் மெத்தட் த ஜீன் டிரான்ஸ்ஃபர் த டோனர் செல், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது புது டாப்பிக்கு, அதனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆனால் நீ ரிஸ்க்லேயும் கொஞ்சம் ரஸ்க்கு மாதிரி சாப்பிடு, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கணும். இன் திஸ் மெத்தட் ஆஃப் அ ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் த டோனர் செல் கெட்ஸ் அட்டாச் டு த ரெசிபியன்ட் செல். ஓகே, இது ரொம்ப முக்கியம். நான் பாருங்கள், இந்த மெத்தடில் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் டோனர் செல் கெட்ஸ் அட்டாச் டு த ரெசிபியன்ட். ஓகேங்களா. ஓகே, now the cell with the help of pili. இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதோட கண்டினியூஷன் பார்த்தா செல் வித் த ஹெல்ப் ஆஃப் த பிலி. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மரபணு மாற்ற முறையில் இப்போ வந்து தொடுனர்னு சொல்லும் இல்லையா, தட் இஸ் அ தொடுனர் செல் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த பிலி. இதில் வந்து 6 பிலி. த பில்லஸ் அல்லது பிலிஸ் ஓகே க்ரோஸ் இன் த சைஸ் இன் த ஃபார்ம் த கான்ஜுகேஷனல் டியூப். The plasmid of a donor, அதான் கொடுக்குறவங்க donor cell which has F plus அப்படிம்பா, that is means fertility factor. It undergoes a replication, அதாவது இப்போ ஒன்றா இருந்தது இப்போ சிங்கிள் ஸ்டாண்ட், அதை ரெப்ளிகேட்னா டபுள். அப்போ தான் உனக்கு வந்து அந்த ரெப்ளிகேஷன் மெத்தடில் கம்ப்ளீட் ஆகிட்டு செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் இன்னொன்றுக்கு இல்லாத ஒரு செல்லுக்கு நம்ம அந்த ஜீன்ஸை கொடுக்க முடியும் இல்லைங்களா. ஸோ ஒன்லி பாருங்கள், இது அன்லைன் பண்ணிக்க, ஒன்லி ஒன் ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ இஸ் transferred to the recipient cell, okay, through the conjugation tube. புரியுதுங்களா. இப்போ இருக்கிறவங்ககிட்ட இருந்து இல்லாதவங்ககிட்ட கொடுக்குற மாதிரி தான் இது ரீசன்ஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ த கான்ஜுகேஷன் டியூப் the recipient completes the structure of a double strand DNA by synthesizing the strand that complement the strand acquired from the donor. ஓகேங்களா. இந்த கான்ஜுகேஷனில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள் ஓரளவுக்கு புரியும். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ கான்ஜுகேஷன் பில்லர்ஸ் இப்போ பாருங்கள்,
இந்த ட்ராவுக்கு தான் இந்த ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு சின்ன கோடுமா இருக்கு இல்லைங்களா, காஞ்சுகேஷன் பில்லர்ஸ் அப்படிங்கிறோம். சரி சார், செக்ஸ் பில்லி. ஓகே, எஃப் ப்ளஸ் அப்படிங்கிறது இங்கே தான் பாருங்கள் அந்த பிளாஸ்மிட்ஸ் இருக்குது இல்லைங்களா. இது பாருங்கள் எஃப் ப்ளஸ்ஸு, இது மைனஸ். பாருங்கள் இது மைனஸில் இருக்குது, ப்ளஸில் இருக்குது. இதில் எது இல்லை, இந்த பிளாஸ்மிட்ஸ் வந்து இங்கே இல்லை. ஓகேங்களா, நார்மலான ஒரு குரோமோசோம் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது என்ன பண்ணோம், அந்த காஞ்சுகேஷன் டியூப் இருக்கு இல்லைங்களா, பக்கத்தில் கொஞ்சம் நெருங்கி வரும். அப்போ அதனுடைய நெருங்கி வந்துட்டு அடுத்த இணைவு பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு இடத்துல டச் ஆகிடுச்சு. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டோனார் இருக்காங்க இல்லைங்களா, அதே அந்த டோனார் தான் அது கரெக்டாக ஒரு ரெண்டுத்துக்கும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக செயல்பட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ இல்லாத இந்த இடத்துக்கும் மூவ் ஆகும். ஓகேங்களா, அப்போ செகண்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் இங்கே இருக்கிற அந்த பிளாஸ்மேட்ஸ் மாதிரியே அங்கேயும் இருக்கும். ஓகேங்களா, அப்போது இந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்டருந்து இல்லாது வரக்கூடிய இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், காஞ்சுகேஷன்ஸ். சிம்பிளான ஒரு மெத்தடு, இதில் ஒன்றும் பெரிய ரிஸ்க்லாம் இல்லை, கொஞ்சம் அப்சர்வ் பண்ணால் போதும். இதை தொடர்ந்து ஒரு கிளிப் வருது, அதை பாருங்கள். Bacterial conjugation is a process of genetic transfer between bacterial cells that requires direct contact between the cells. Many, but not all, species of bacteria can conjugate. Conjugation can occur between cells of the same species or even between cells of two different species. A small DNA circle or plasmid called the F factor is required for conjugation. The F factor stands for fertility factor. Strains of bacteria containing the F factor are called F+. Those without it are called F-. An F+ cell, or donor, produces a structure called a pilus to connect with another recipient cell. To begin conjugation, the F factor is cut at a specific region called the origin of transfer by a protein assembly called the relaxosome, which associates with the strand to be transferred, or the tDNA strand. Accessory proteins of the relaxosome are released, but a portion of the relaxosome called the relaxase remains attached to the tDNA. This tDNA relaxase complex is recognized by a coupling factor and transferred to the exporter, a complex in the F+ cell that is contiguous with the pilus. The exporter pumps the tDNA relaxase complex into the recipient cell. Once the entire tDNA molecule is transferred to the recipient cell, relaxase joins the ends to make a circular DNA molecule. As the tDNA is transferred to the recipient cell, it is replicated to become double-stranded. In the donor cell, the F factor DNA was also replicated to become double-stranded. This actually occurred as the tDNA was being transferred to the recipient cell. In the end, both cells wind up with a complete double-stranded copy of the F factor. Their connection through the pilus is released, and each is now an F+ cell that can go on to conjugate with other cells. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதை பற்றி பார்த்தீங்களா, புரிஞ்சுதா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்கண்ணே. காஞ்சுகேஷன் சிம்பிள் மெத்தட். ஓகேங்களா. ஸோ ஓகே, நவ் செகண்ட் மெத்தடு பார்க்க. இது கொஞ்சம் ரிஸ்க் தான் கண்ணே. நான் ஏன் இது உங்களுக்கு தொடர்ச்சியாக போனால் ஒரு ரீசன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ கண்டினியூவாக போகும்பொழுது உங்களுக்கு அந்த அப்சர்விங் மைண்டு ப்ளஸ் அந்த தொடர்ச்சி கண்டினியூவாக கிடச்சிட்டே வரும். இது வேறு மாதிரி லெசனாக இருந்தால் கொஞ்சம் விட்டு விட்டு கூட போகலாம். இது கொஞ்சம் டஃப்பே, அட் த சேம் டைம் ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் நிறைய வரும். ஆனால் உங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க்லாம் கொடுக்க கிடையாது, பயந்துக்காதீங்க. எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் தான் கொடுத்தது. என்னோட எண்டில் என்னென்ன கொஸ்டின் மறுபடியும் ரீகால் பண்ணுவேன், ஆனால் திரும்ப டைப்லாம் பண்ண மாட்டேன். ஓகேங்களா. ஸோ இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அடுத்தது வந்துட்டோம். தட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். தட் இஸ் ரெண்டாவது. தட் இஸ் என்ன சொல்கிறேன், மரபணு மாற்றம். அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது மரபணு மாற்றம் செய்கிறோம். அந்த மரபணு மாற்றத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ. நல்லா புரிஞ்சு, இது ஈஸியான மெத்தட். ஃப்ரம் ஒன் பாக்டீரியா டு அனதர் இஸ் கால்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்னாலே ஒரு இடத்துலேருந்து கடத்துறது, அவ்வளோதான். இப்போ ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு எடுத்துகிட்டு போகிறது, அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் 2 மார்க்குன்னு போட்டுக்கோ, படிச்சுக்கோ இதெல்லாம். ஆனால் இப்போ உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு நான் ஹோம்ஒர்க்கு கிடையாது. ஓகேங்களா. யார் முதல்ல சொன்னது? இந்த இயர் ஃபார் 1928 பாக்டீரியாலஜிஸ்ட், தட் இஸ் ஃப்ரெட்ரிக் கிரிஃப்த் அப்படிங்கிறவர் டெமான்ஸ்ட்ரேட்டர் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் மைஸ். மைஸ்னா சுண்டலி. ஓகேங்களா. யூஸிங் த டிப்ளோகோக்கஸ் நிமோனியா. In 2 strains of this bacteria are present.
ஒன் ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் அ ஸ்மூத். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே வா, கதை கேட்குற மாதிரியே கேட்டுட்டே வா, அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தமிழில் உங்களுக்கு இதை முடிச்சோன்னா சொல்கிறேன் குட்டிமா, ஓகேவா? கன்ஃபார்மாக இந்த பேராகிராஃப் உங்களுக்கு தமிழில் சொல்லுவேன். மைஸ்னா சுண்டலி, ஓகேவா? யூஸிங் த டிப்ளோகோக்கஸ் நிமோனியா. இதில் என்ன எடுத்துட்டாங்க? எந்த பாக்டீரியா? டிப்ளோகோக்கஸ் நிமோனியா. ஸோ 2 ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, 2 ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. This bacteria are present. One strained, okay, it produce smooth colonies. ஸ்மூத்துக்கு என்ன லெட்டர் ஃபஸ்ட்டு? எஸ்ஸா? அப்போ அது எஸ் டைப்னு வச்சுக்கோ. அப்போ எஸ்னாலே ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே. இன் அடிஷன் டு த அனதர் ஸ்ட்ரெயின், ஓகே, இட் ப்ரொடியூஸ்ட். அடிஷன் டு த அனதர் ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் எப்படி இருக்கும்? தட் இஸ் அ ரஃப் காலனிஸ். ரஃபுக்கு ஃபஸ்ட் லெட்டர் என்ன? ஆர். தட் இஸ் ஆர் டைப். புரியுதுங்களா? ஆர் யூ ஓகே? ஓகே. ஸோ when the S strain type of cells, clearly understand பண்ணிக்கோங்கம்மா, S type of the cell were injected into the mouse. அப்போ S type of cells-ஐ மவுஸில் இன்ஜெக்ட் பண்ணுறீங்க, ஓகேங்களா? the mouse died. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோ, S types வந்து வீரியம் உள்ளது, ஓகேங்களா? அதே போல் அது நான் உங்களுக்கு சொல்கிறது தமிழில் சொல்லும்போது புரிஞ்சுக்கும், இது வீரியம் உள்ளது. அப்போது அந்த மவுஸில் செலுத்தும் பொழுது கன்ஃபார்ம் அந்த மவுஸ் என்ன ஆகிடுது? இறந்துடுது. அதே ஆர் டைப் இருக்கு இல்லைங்களா, அந்த செல்ஸை வந்து நம்ம அனதர் மவுஸில் அந்த மெய்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம், ஊசி மாதிரி போட்டு விட்றோம். அப்போ அந்த மெய்ஸ் என்ன ஆகாது? இறக்காது, உயிரோடு இருக்கும். சர்வைவ்டு, ஓகேங்களா? அப்போ அது உயிரோடு இருக்கும். என்னென்னா ஹீ இன்ஜெக்டடு ஹீட் கில்டு எஸ் டைப் செல்ஸ். வெப்பத்தால் சூடுபடுத்தப்பட்ட அந்த எஸ் டைப் ஆஃப் செல்ஸை எங்கே மறுபடியும் மவுஸோட த மவுஸ் டைடு. இப்போது ஃபஸ்ட்டு சாதாரணமாக எஸ் டைப்பை போட்டால் இறந்துருச்சு, ஆர் டைப்பை போட்டிங்க உயிரோடு இருக்குது. ஹீட்டு வெப்பப்படுத்தப்பட்ட எஸ் டைப் ஆஃப் செல்ஸு இல்லையா, அந்த அந்த செல்ஸை இருக்கக்கூடிய அந்த எஸ் டைப் ஆஃப் செல்ஸை இன்னொரு மவுஸுக்கு போகும் பொழுது டிட் நாட் டைட், இறக்கப்படவில்லை, இறக்கலை, ஓகேங்களா? அப்போது when the mixture of the heat killed S type, நல்லா புரிஞ்சுக்கும், சாதாரண எஸ்ஸை போடல, ஹீட்டு வெப்பப்படுத்தப்பட்ட எஸ் டைப்பு அப்படி போடும் பொழுது அது இறக்கலை, ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை பாருங்கள், உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? நார்மலாக இதில் என்ன பாருங்கள், ஆஸ்டைன்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? ஆஸ்டைன் அந்த மைஸில் இன்ஜெக்ட் பண்ணுறீங்க, அது உயிரோட த மவுஸ் லைவ், இந்த உயிரோடு தான் இருக்குது. எஸ்டைன்ஸ் போட்டிங்க, இப்போ தான் சொன்னேன், எஸ்டைன்ஸ் போடும்பொழுது கண்டிப்பாக அது என்ன ஆகிடும்? இறந்துடுது, ஓகேங்களா? அடுத்தது ஹீட் கில்டு எஸ்டைன்ஸ். அப்போ என்ன ஆகிடுச்சு? த மவுஸ் லைவ். அதான் எஸ்ஸு சாதாரணமாக போடும்பொழுது இறந்துருச்சு, எஸ்டைன்ஸ் போடும்பொழுது இறந்துருச்சு. ஏன்னா இது பெற்றதிரிச வீரியம் உள்ளது, இறந்துருச்சு. அதே எஸ் தான், ஆனால் என்ன பண்ணியிருக்கிறோம்? வெப்பப்படுத்துகிறோம், ஹீட்டு. அப்போ போடும் பொழுது கன்ஃபார்மாக இங்கே இறக்கப்பட்ட எலி இதில் வேறு ஒரு சுண்டலியோட உடலில் செலுத்தும் பொழுது அது இறக்கலை, உயிரோடு தான் இருக்குது, ஓகேங்களா? அதே ஆஸ்டைன்டு அண்டு ஹீட்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஆஸ்டைனும் வெப்பப்படுத்தப்பட்டது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போடும் பொழுது கன்ஃபார்மாக இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சு? எலி இறந்துருச்சு. நல்லா கிளியராக புரிஞ்சுக்க, 2 விஷயம். ஆறுங்கிறது ரஃப் தான், மைஸ் வந்து உயிரோடு இருக்குது. எஸ்ஸுங்கிறது ஸ்டெயின் வந்து ஸ்பெஷல் டைப்பிங். ஏன்னு கேட்டால் அது வீரியம் உள்ளது, மைஸ் உடம்புக்குள்ளே செலுத்தும் பொழுது கன்ஃபார்மாக அது இறந்து போயிடும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாருங்கள், அந்த எஸ் ஸ்டெயின்ஸுமே பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணும் பொழுது, ஓகேங்களா, ஹீட் பண்ணும் சாதாரணமாக போட்டால் இறந்துருது, அதை வெப்பப்படுத்தி இன்னொரு மைஸினுடைய சுண்டலியோட உடம்புல செலுத்தும் பொழுது உயிரோடு இருக்குது, ஓகேங்களா? அடுத்தது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எப்படி ஆரும் ப்ளஸ்ஸு ஹீட் பண்ணப்பட்ட எஸ்ஸு ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்து போடும் பொழுதே கன்ஃபார்மாக அந்த சுண்டலியானது இங்கே என்ன பண்ணுறோம்? இறந்துடும், ஓகேங்களா? இதுதான். இப்போது இதில் ஈஸியாக சொல்லும் பொழுது இது யார் சொன்னது? நான் சொன்னேன் உங்களுக்கு, கிரிப்த் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அந்தனுடைய அவரோட பேர்லேயே ஒரு சின்ன ஒரு கிளிப் போட்டிருக்காரு, அதையும் நீங்கள் பார்க்கலாம், ஓகே? அப்போ அப்படின்னா இப்போ என்னோட கண்டினியூஷன் கிளிப்பு. ஓகேம்மா, இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், 2வது மெத்தட் நான் சொன்னேன் இல்லைங்களா, தட் இஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன், தட் இஸ் அ மரபணு மாற்றம். அது தமிழில் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ரேட்டை வச்சே தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? உங்களுக்கு அந்த தமிழ் பேர் உங்களுக்கு மெட்டீரியல் சென்ட் பண்ணும்பொழுது அதில் பார்த்துக்கோ, ஓகேவா? மீனிங் சொல்லிடுறவங்க, ஒரு பாக்டீரியாவிலேருந்து மற்றொரு பாக்டீரியாவுக்கு டிஎன்ஏ வந்து இடமாற்றம் செய்யப்படுது இல்லைங்களா, அந்த நிகழ்வுக்கு பேர் தான் மரபணு மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவாம்மா? இது யார்மா முதல்ல சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1928ஆம் ஆண்டு ஃப்ரிட்ஜ் கிரிப்த் அப்படிங்கிறவர் தான்
பாக்டீரியாவுடைய வல்லுனர் தட் இஸ் டிப்ளோகாக்கஸ் நிமோனியா என்ற பாக்டீரியாவை பயன்படுத்தி இந்த மரபணு மாற்றத்தை விளக்கியிருக்கார். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தோன்னா 2 ரகம் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா என்ன ரகம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 ரகம் இருக்குது. வீரியம் உள்ள பாக்டீரியா ரகம், அதுதான் நான் உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லும்பொழுது சொன்னேன். எஸ் டைப்புங்கிறது வீரியம் உள்ள தட் இஸ் ஃபெர்டைல் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? வீரியம் உள்ள ரகம் எஸ். ஓகேவா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக மென்மையான இருக்கும், காலனியே கொண்டிருக்கும். மற்றொரு ரகம் என்னென்னா சொரன்னு இருக்கும். அந்த காலனி தட் இஸ் ரஃப் ஆர் வகை அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? தோற்றுவித்து இது வீரியமற்றதாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த எஸ் வகை பாக்டீரியா செல்களை இந்த சுண்டலினுடைய உடலுக்குள் செலுத்தியவுடன் அது இறந்துடும். காரணம் என்ன? வீரியம் உள்ளது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா? அதே ஆர் டைப் சுண்டலினுடைய உடலை செலுத்தும் பொழுது அது இறக்காது. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் பாருங்களேன். 3வது அந்த சுண்டலி எடுத்துட்டாங்க, மைஸ் எடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் வகை செல்களை கொண்ட அந்த சுண்டலினை, ஓகேவா? எப்படி? வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் வகை செல்களை அந்த சுண்டலினுடைய உடலை செலுத்தும் பொழுது அது என்ன பண்ணலையாம்? இறக்கலையாம். அப்போ வெப்பத்தினால் கொல்லப்பட்ட எஸ் வகை பாக்டீரியாவையும் உயிருள்ள எஸ் வகை பாக்டீரியாவும் கலந்து சுண்டலின் உடலில் செலுத்தும் பொழுது சுண்டலி என்ன பண்ணிச்சு? இறந்து போச்சு. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? கிளிப் புரியுதுங்களா? என்னென்னா எஸ் கன்ஃபார்மாக இறந்துடும், ஏன்னா வீரியம் இருக்குது அதிகமானது. அப்போ நார்மலாக இருக்கக்கூடிய பாக்டீரியா கன்ஃபார்மாக அக்செப்ட் பண்ணாது. அடுத்தது அந்த 4th ட்ராவில் வரக்கூடியது பார்த்தோன்னா கன்ஃபார்மாக அதுலேயும் இறந்துருது. என்ன ரீசன் அப்படின்னா, 2ம் கலந்து வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் டைப்பும் ஆர் ரகம் கொடுக்கும்பொழுது கன்ஃபார்மாக அது தாங்காது. ஓகேங்களா? அதுவும் இறந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உயிருள்ள ஆர் வகை டிப்ளோகாக்கஸ் பாக்டீரியாங்களை வீரியமுள்ள எஸ் வகை செல்களாக மாற்றி, அதாவது வெப்பத்தினால் கொல்லப்பட்ட எஸ் வகை பாக்டீரியா செல்களில் மரபு பொருள் வீரியமற்ற ஆர் வகை செல்களை வீரியமுள்ள எஸ் வகை செல்களாக மாற்றிவிட்டது. இவ்வாறு ஒரு வகை பாக்டீரியாவினுடைய பண்பையே வேறொரு உயிரினத்தின் டிஎன்ஏவை அதனுள் செலுத்தி மாற்றுவது தான் மரபணு மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? அடுத்ததே இதுக்கு கீழே பாருமா, இன்னொரு கிளிப் சின்னதாக ஒன்று இருக்குது. இது ஒரு ட்ரா. ஓகேவா? இந்த பாக்டீரியாவுடைய மரபணு மாற்றம் பார்த்தீங்கன்னா 2. உங்களுக்கு ஒரு கிளிப் கொடுக்குறது கிரிப்தோடைய ஆய்வு மட்டும்தான், எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு கிளிப் கொடுப்பேன். அடுத்து 2வது செகண்ட் டைப் மரபணு மாற்றத்தினுடைய செயல்முறைன்னு இருக்குல்ல, செகண்டு இது வச்சு நான் அப்படியே உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு செல் இருக்குது. அதாவது இது டோனார் செல். டோனார் செல் அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தமிழ் என்ன சொல்லுவாங்க? குடுனர் செல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ இந்த குடுனர் செல் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அது டிவிஷன்ஸ். ஓகே, இதில் பாருங்கள் ப்ராப்பரான ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. ஓகே, இந்த டோனார் செல்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன ஆகிடும்? எல்லாமே டிவிஷன்ஸ், அதாவது ரெப்ளிகேஷன். அதாவது ரெப்ளிகேஷன் ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ் டிவைட் ஆகிட்டு இது எல்லாமே இந்த டோனார் டிஎன்ஏ தனியாக வந்துருச்சு. பிட்டு சின்னதாக இருக்குங்களா? அது மாதிரி வந்துருச்சு. ஓகே, நவ் அடுத்தது பாருங்கள், இது எங்கே என்ட்ராகுது? ஹோஸ்ட்டு. அப்போ என்ன அர்த்தம்? ஹோஸ்ட்டுங்கிறது யாரை சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல? ஹோஸ்ட்டுங்கிறது பாருங்கள் ஓம்புயிரி. ஓகேங்களா? ஹோஸ்ட் டிஎன்ஏ அப்படிங்கிறது இதுதான் ஓம்புயிரி, இந்த இடம். ஓகே, அப்போ பாருங்கள் அடுத்தது இது ரெசிபியன் செல்லுங்கிறது அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கிறவங்க, இவங்க தான் ரெசிபியன் செல். ஓகேவா? அடுத்தது 3rd கேட்டகரிஸில் பாருங்கள் இன்டிகிரேஷன் அப்படிங்கிறது ஒருங்கிணைதல். இன்டிகிரேஷன் என்னது? ஒருங்கிணைது. ஓகேம்மா, இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், 2வது மெத்தட் நான் சொன்னேன் இல்லைங்களா? தட் இஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன், தட் இஸ் அ மரபணு மாற்றம். அது தமிழில் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ரேட்டை வச்சே தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு அந்த தமிழ் பேர் உங்களுக்கு மெட்டீரியல் சென்ட் பண்ணும்பொழுது அதில் பார்த்துக்கோ. ஓகேவா? மீனிங் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு பாக்டீரியாவிலேருந்து மற்றொரு பாக்டீரியாவுக்கு டிஎன்ஏ இடமாற்றம் செய்யப்படுது இல்லைங்களா? அந்த நிகழ்வுக்கு பேர் தான் மரபணு மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவாம்மா? இது யார்மா முதல்ல சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1928ஆம் ஆண்டு ஃப்ரிட்ஜ் கிரிப்த் அப்படிங்கிறவர் தான் பாக்டீரியாவுடைய வல்லுனர் தட் இஸ் டிப்ளோகாக்கஸ் நிமோனியா என்ற பாக்டீரியாவை பயன்படுத்தி இந்த மரபணு மாற்றத்தை விளக்கியிருக்கார். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தோன்னா 2 ரகம் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா என்ன ரகம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 ரகம் இருக்குது. வீரியம் உள்ள பாக்டீரியா ரகம், அதுதான் நான் உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லும்பொழுது சொன்னேன். எஸ் டைப்புங்கிறது வீரியம் உள்ள தட் இஸ் ஃபெர்டைல் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? வீரியம் உள்ள ரகம் எஸ். ஓகேவா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக மென்மையான இருக்கும், காலனியே கொண்டிருக்கும்.
மற்றொரு ரகம் என்னென்னா சொரன்னு இருக்கும். அந்த காலனி தட் இஸ் ரஃப் ஆர் வகை அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, தோற்றுவித்து இது வீரியமற்றதாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த எஸ் வகை பாக்டீரியா செல்களை இந்த சுண்டலினுடைய உடலுக்குள் செலுத்தியவுடன் அது இறந்துடும். காரணம் என்ன? வீரியம் உள்ளது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா. அதே ஆர் டைப் வந்து சுண்டலினுடைய உடலை செலுத்தும் பொழுது அது இறக்காது. ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப் பாருங்களேன். 3வது அந்த சுண்டலை எடுத்துட்டாங்க, மைஸ் எடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் வகை செல்களை கொண்ட அந்த சுண்டலினை, ஓகேவா, எப்படி வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் வகை செல்களை அந்த சுண்டலினுடைய உடலை செலுத்தும் பொழுது அது என்ன பண்ணலையாம்? இறக்கலையாம். அப்போ வெப்பத்தினால் கொல்லப்பட்ட எஸ் வகை பாக்டீரியாவையும் உயிருள்ள எஸ் வகை பாக்டீரியாவும் கலந்து சுண்டலின் உடலில் செலுத்தும் பொழுது சுண்டலி என்ன பண்ணிச்சு? இறந்து போச்சு. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? கிளிப் புரியுதுங்களா? என்னென்னா எஸ் கன்ஃபார்மாக இறந்துடும். ஏன்னா வீரியம் இருக்குது, அதிகமானது. அப்போ நார்மலாக இருக்கக்கூடிய பாக்டீரியா கன்ஃபார்மாக அக்செப்ட் பண்ணாது. அடுத்தது அந்த 4th ட்ராவில் வரக்கூடியது பார்த்தோன்னா கன்ஃபார்மாக அதுலேயும் இறந்துருது. என்ன ரீசன் அப்படின்னா, ரெண்டும் கலந்து வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் டைப்பும் ஆர் ரகம் கொடுக்கும் பொழுது கன்ஃபார்மாக அது தாங்காது. ஓகேங்களா, அதுவும் இறந்துடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உயிருள்ள ஆர் வகை டிப்ளோகாக்கஸ் பாக்டீரியாங்களை வீரியமுள்ள எஸ் வகை செல்களாக மாற்றி, அதாவது வெப்பத்தினால் கொல்லப்பட்ட எஸ் வகை பாக்டீரியா செல்களில் மரபு பொருள் வீரியமற்ற ஆர் வகை செல்களை வீரியமுள்ள எஸ் வகை செல்களாக மாற்றிவிட்டது. இவ்வாறே ஒரு வகை பாக்டீரியாவுடைய பண்பையே வேறொரு உயிரினத்தின் டிஎன்ஏவை அதனுள் செலுத்தி மாற்றுறது தான் அல்லது மாற்றுவது தான் மரபணு மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா. அடுத்ததே இதுக்கு கீழே பாருமா, இன்னொரு கிளிப் சின்னதாக ஒன்று இருக்கு. இது ஒரு ட்ரா. ஓகேவா. இந்த பாக்டீரியாவுடைய மரபணு மாற்றம் பார்த்தீங்கன்னா 2. உங்களுக்கு ஒரு கிளிப் கொடுக்குறது கிரிப்தோடைய ஆய்வு மட்டும்தான், எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு கிளிப் கொடுப்பேன். அடுத்து 2வது செகண்ட் டைப் மரபணு மாற்றத்தினுடைய செயல்முறைன்னு இருக்குல்ல, செகண்டு. இது வச்சு நான் அப்படியே உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு செல் இருக்குது. அதாவது இது வந்து டோனார் செல். டோனார் செல் அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தமிழ் என்ன சொல்லுவாங்க? குடுனர் செல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இந்த குடுனர் செல் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அது டிவிஷன்ஸ். ஓகே, இதில் பாருங்கள் ப்ராப்பரான ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. ஓகே, இந்த டோனார் செல்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன ஆகிடும்? எல்லாமே டிவிஷன்ஸ், அதாவது ரெப்ளிகேஷன். அதாவது ரெப்ளிகேஷன் ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடாது. எல்லாம் இதில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ் டிவைட் ஆகிட்டு இது எல்லாமே இந்த டோனார் டிஎன்ஏ தனியாக வந்துருச்சு. பிட்டு சின்ன சின்னதாக இருக்குங்களா, அந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே, நவ் அடுத்தது பாருங்கள், இது எங்கே என்ட்ராகுது? ஹோஸ்ட்டு. அப்போ என்ன அர்த்தம்? ஹோஸ்ட்டுங்கிறது யாரை சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல? ஹோஸ்ட்டுங்கிறது பாருங்கள் ஓம்புயிரி. ஓகேங்களா. ஹோஸ்ட் டிஎன்ஏ அப்படிங்கிறது இதுதான் ஓம்புயிரி, இந்த இடம். ஓகே, அப்போ பாருங்கள் அடுத்தது இது ரெசிபியன் செல்லுங்கிறது அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கிறவங்க, இவங்க தான் ரெசிபியன். ஓகேம்மா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெசிபியன் சொல்லியாச்சு இல்லைங்களா. இப்போ இன்டிகிரேஷன் அப்படின்னா தமிழ் என்ன சொல்கிறோம்? ஒருங்கிணைதல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள் சின்ன சின்ன பிட்டானது. ஓகேவா. ஹோஸ்ட் செல் இருந்தது, அதாவது டோனார் செல்ஸே ஃபுல்லாக. அந்த டோனார் செல்ஸ் என்ன ஆகுது? என்ட்ரு ஆகுது, ஹோஸ்ட் செல்லுக்குள்ளார என்ட்ரு ஆகுது, இதை அக்செப்ட் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் இன்டிகிரேஷன் என்ன? அதோட ஜாயின் ஆகுது. இந்த இடத்துல பாருங்கள் உள்ளார என்ட்ரான இந்த குரோமோசோமானது டிஎன்ஏவானது ஜாயின் ஆகிக்குது. ஓகேங்களா. அடுத்தது என்ன நடக்குது? அப்போ பாருங்கள், ஒன்றில் ஒரு காம்பினேஷன், ஸ்லைட் காம்பினேஷன், ஒரே ஒரு லைட்டாக ஒரு வேரியேஷன்ஸ் இதில் இருக்கும், இதில் நார்மலாக இருக்கும். ஓகேங்களா. அப்போ இதுதான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க தமிழில் சொல்லும் பொழுது பாக்டீரியாவுடைய மரபணு மாற்றத்தினுடைய செயல்முறை செகண்ட் ஸ்டெப். இது சிம்பிளாக இதில் பற்றி தியரிலாம் எது இல்லை. ஓகே, இதை தொடர்ந்து ஒரு சின்ன கிளிப் பாருங்கள். History of genetics. So far, we've covered the important milestones up to this point. Yes, we've taken a look at the work of Gregor Mendel, followed by the work of Sutton and Boveri. This was the chromosomal theory of inheritance. Later, it was Thomas Hunt Morgan. ஓகேம்மா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெசிபியன் சொல்லியாச்சு இல்லைங்களா. இப்போ இன்டிகிரேஷன் அப்படின்னா தமிழ் என்ன சொல்கிறோம்? ஒருங்கிணைதல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள் சின்ன சின்ன பிட்டானது. ஓகேவா. ஹோஸ்ட் செல் இருந்தது, அதாவது டோனார் செல்ஸே ஃபுல்லாக. அந்த டோனார் செல்ஸ் என்ன ஆகுது? என்ட்ரு ஆகுது, ஹோஸ்ட் செல்லுக்குள்ளார என்ட்ரு ஆகுது, இதை அக்செப்ட் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் இன்டிகிரேஷன் என்ன? அதோட ஜாயின் ஆகுது. இந்த இடத்துல பாருங்கள் உள்ளார என்ட்ரான இந்த
குரோமோசோமானது டிஎன்ஏவானது ஜாயின் ஆகிக்குது. ஓகேங்களா? அடுத்தது என்ன நடக்குது? அப்போ பாருங்கள், ஒன்றில் ஒரு காம்பினேஷன், ஸ்லைட் காம்பினேஷன், ஒரே ஒரு லைட்டாக ஒரு வேரியேஷன்ஸ் இதில் இருக்கும், இதில் நார்மலாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதுதான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க தமிழில் சொல்லும் பொழுது பாக்டீரியாவுடைய மரபணு மாற்றத்தினுடைய செயல்முறை. செகண்ட் ஸ்டெப் இது. சிம்பிளாக இதில் பற்றி தியரிலாம் எது இல்லை. ஓகே, இதை தொடர்ந்து ஒரு சின்ன கிளிப் பாருங்கள். But the bacteria named Streptococcus pneumoniae, which are the causative agents of pneumococcal infections. Frederick Griffith found out that there is some factor that helps transform one bacterial type into the other. Let's have a look at this remarkable experiment. To begin with, we need to get introduced to the two types of pneumococcal strains. This one is a smooth strain denoted as the S strain, and this one is a rough strain denoted as the R strain. Why are they named so? This smooth strain, as we can see, has a smooth outer surface. It's the capsule around the cell wall which protects it from various threats. The presence of this capsule makes the strain virulent or strongly infectious, to be precise. The absence of such a smooth coat makes the strain avirulent or non-infectious, to be precise. Now you may ask, why is the R strain avirulent? It's the absence of the capsule which makes it susceptible to the immune cells of the host's body. Now getting back to Griffith's work, let's see what experiment he exactly performed. He first injected a mouse with the S strain, which is the smooth strain of the pneumococci. As expected, the mouse died. Similarly, on injecting another mouse with a rough strain, the mouse survived. This was pretty much anticipated by him because the rough strain is usually the avirulent one. What was done next? Now the third mouse was injected with the S strain, but after the bacteria were heat killed. That means he heated the S strain to extreme temperatures, which killed the virulent strain and made it ineffective. So the injected mouse survived. Now comes the last part. This time Griffith injected a mouse with a mixture of both rough strain and heat-killed smooth strain. That's right, a mixture of the rough strain and the heat-killed smooth strain. Now what do you think would have happened? Most of us would expect the mouse to survive because both are individually ineffective or avirulent. However, to his astonishment, the mouse did not survive. How did this happen? And what do you think Griffith concluded? And what do you think Griffith concluded? With this, he concluded that there is something from the S strain that was passed on to the R strain, resulting it to turn virulent. Also, do you know what he recovered from the body of the mouse? He recovered live S strain. Surprising, isn't it? This further confirmed that the R strain was transformed into the virulent S strain. He named the transforming factor as the transforming principle. He did not really know what exactly this was and hence named it just the transforming principle. But he predicted that this could be the genetic material. Was this really the genetic material? Or was it something else? Let's find that out. ஓகேம்மா, ஒரு கிளிப் பார்த்தீங்க இல்லைங்களா? அதில் புரிஞ்சுது. சில விஷயங்கள் லாஸ்ட் எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கும். உடனே நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. ஏன்னா மேம் இது வந்து இதுக்கும் கொஞ்சம் லாஸ்ட்டாக போகும்போது எக்ஸ்ட்ரா அது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நவ் லேட்டஸ்ட்டு இப்போது ரீகால் மறுபடியும் ரீகால் இல்லை, அடுத்து நம்ம ரெடி பண்ணுறோம். என்னென்னா டிரான்ஸ்டக்ஷன் தேர்டு மெத்தடை பற்றி இப்போ கொஞ்சம் பார்த்துறோம். ஓகேவா கண்ணே? இதில் தொடர்ந்து ஒரு கிளிப் ஒன்று இருக்குது, இதோடு நம்ம பார்த்து முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது டிரான்ஸ்டக்ஷன்னா என்ன? தமிழில் என்ன? மரபணு அதாவது டிரான்ஸ்டக்ஷன் மரபணு ஊடு கடத்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இது யாருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜிண்டர் அண்ட் லேடன்பர்க். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், பிரமா அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஜிண்டர் and Ladenburg in the year for the 1952 discovered the transduction. தமிழ் என்ன சொல்லி கொடுத்தேன்? மரபணு ஊடு கடத்தல் in Salmonella typhi. பிரித்து படிச்சுங்க. typhi
மியூரம். ஓகேவா? ஸோ த பேஜ் மீடியேட்டட் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் இஸ் கால்ட் அஸ் அ டிரான்ஸ்டக்ஷன். தமிழில் சொல்லிட்டுங்களா? ஓகேம்மா. அதாவது இந்த முறை பார்த்திங்களா, இந்த முறை அதாவது மரபணு ஊடுகடத்தல் அந்த முறையை 1952ஆம் ஆண்டு ஜிண்டர் மற்றும் லெடர்பர்க் 2 பேரும் சேர்ந்து முதல்ல சால்மோனெல்லா டைஃபிமியூரம் பாக்டீரியாவில் கண்டறிஞ்சாங்க. ஓகேங்களா? இந்த முறையில் பாக்டீரியோபேஜ் மூலமாக டிஎன்ஏ இடமாற்றம் செய்யப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் பிக்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 1.15. ஓகே, அதாவது 1.15 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போது அடுத்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்டக்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு டைப்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஜெனரலைஸ்டு ஓகே டிரான்ஸ்டக்ஷன்ஸ், இன்னொன்று ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன்ஸ் அல்லது ரெஸ்ட்ரிக்டடு டிரான்ஸ்டக்ஷன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்பெஷலைஸ்டுனாலும் ரெஸ்ட்ரிக்டடாலும் ரெண்டும் ஒன்று தான். ரெஸ்ட்ரிக்டடு டிரான்ஸ்டக்ஷன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டைப்ஸ் நம்ம பார்க்கலாம். Generalized transductions. Okay, so the generalized transduction, the ability of a bacteriophage to carry the genetic material of any region of bacterial DNA, that is called as a generalized transduction. புரியுதாம்மா? ஸோ இதுவும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துக்கு, ஆனால் இது ஹோம்ஒர்க் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஓகேம்மா. இதில் என்ன தமிழில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவான 2 வகையை பிரிச்சிருக்காங்க. பொதுவான ஒரு மரபணு ஊடுகடத்துதல், தட் இஸ் ஜெனரலைஸ்டு அப்படின்னு சொல்கிறான். இன்னொன்று சிறப்பு வாய்ந்த அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸ்பெஷலைஸ்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது சிறப்பு வாய்ந்த அல்லது ரெஸ்ட்ரிக்டட், தட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டிரான்ஸ்ட்ரக்ஷன் சொன்னோம் இல்லைங்களா, வரையறுக்கப்பட்ட மரபணு ஊடுகடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டைப்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். தட் இஸ் அ ஜெனரலைஸ்டு டைப்ஸ். பொதுவான ஒரு பண்பு எடுக்கும் பொழுது என்ன சொல்கிறோம், பொதுவான மரபு கடத்தல் அப்படிங்கிறது ஸ்பெஷலைஸ்டு. அப்போது இப்போ சொல்லும் பொழுது இந்த முறையில் பாக்டீரியோபேஜினுடைய எந்த ஒரு பகுதியுமே ஓகேவா, அதாவது பேஜ் வழியாக கடத்தப்படும். நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த பொதுவான அந்த முறை அப்படின்ற சொல்லும் பொழுது பொதுவான மரபணு ஊடுகடத்தல் அப்படிங்கிறது இந்த முறையில் பாக்டீரியா டிஎன்ஏவின் எந்த ஒரு பகுதியும் பேஜ் வழியாக கடத்தப்படும். புரியுதுங்களா? ஓகே. ரெண்டாவது ஸ்பெஷலைஸ்டு ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டிரான்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, த எபிலிட்டி ஆஃப் த பாக்டீரியோபேஜ் டு கேரி ஒன்லி, யூ ஹாவ் டு கிளியர்லி அப்சர்வ். ஓகே, இதில் பாருங்கள், இதில் ரொம்ப முக்கியமானது எந்த இடத்துல வேணால் ஊடுகடத்தலாம் அப்படிங்கிறது. தட் இஸ் டிஎன்ஏ நம்ம எந்த வழியாகவும் வேணால் செலுத்தலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பொதுவாக ஜெனரலைஸ்டு. ஆனால் இந்த ஸ்பெஷலைஸ்டு இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள், வேரியேஷன் இருக்குது. ஒன்லி பாருங்கள், இட் கேன் கேரி ஒன்லி எ ஸ்பெசிஃபிக் ரீஜியன், ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் அந்த டிஎன்ஏவை அக்செப்ட் பண்ண விடும். ஓகேங்களா? அதனால தான் ஸ்பெஷலைஸ்டு ஆர் என்ன சொல்கிறோம், ரெஸ்ட்ரிக்டட், அதாவது மேலே ரெஸ்ட்ரிக்டட் டிரான்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ அதை பற்றின ஒரு சின்ன என்ன சொல்கிறது பிக்சர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ சாதாரணமாக பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன், அப்படியே கொஞ்சம் கவனிச்சிட்டே வா. ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது இதில் என்ன, இப்போ அந்த பேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறீங்களா, அதாவது பாக்டீரியோபேஜ் தான் பேஜ் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த பாருங்கள், இது என்ட்ராகக்கூடியது பாருங்கள், பாக்டீரியோபேஜ் அப்படிங்கிறது வெறும் பேஜும்பாங்க. அதில் டிஎன்ஏ மெட்டீரியல் கிளியராக தெரியும். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது இருக்குதுங்களா, அது பாக்டீரியாவுடைய குரோமோசோம். பேஜ் வேறு, பேஜ் வேறு, பாக்டீரியா வேறு. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? த வைரஸ் தட் கேன் அட்டாக் த பாக்டீரியா தட் இஸ் கால்ட் த பாக்டீரியோபேஜ். புரியுதா? பாக்டீரியாங்கிறது நார்மலான பாக்டீரியா. அடுத்தது எங்கே போகுது, அடுத்த ஸ்டெப்ஸு இங்கே வந்துடுறேன். இந்த இடத்துல வரும்பொழுது பாருங்கள், இந்த பேஜ் இருக்கு இல்லைங்களா, பாக்டீரியோபேஜ், அதில் இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ என்ன ஆகுது, வெளியே வருது பாருங்கள். இந்த இடத்துல காட்டுறாங்களா? ஓகே, என்ட்ராயிடுச்சு. அப்போது இந்த ஒரு செல்லேருந்து இப்போ 2 செல் நமக்கு கிடைக்குது. ஒரு செல் இது, ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட் அப்படின்னு கிடைக்குது. இப்போ பாருங்கள், சின்ன சின்ன பிட்டாக அந்த நியூவாக என்ட்ரு ஆகிடுச்சு இல்லைங்களா, அதாவது பேஜ் டிஎன்ஏ இருக்கு இல்லைங்களா, அந்த பாருங்கள் இந்த இடத்துல எப்படி இருக்குது பாருங்கள், பிட்டாக இருக்குது. அடுத்தது இதில் பாருங்கள், இதனுடைய கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. நார்மலாக பாக்டீரியாவுடைய அந்த குரோமோசோமும் கொஞ்சம் பிட்டாக பிரேக் ஆகுது. அப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் ஸ்லைட் வேரியேஷன் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம் பாருங்கள், அடுத்தது பாருங்கள், அப்படி பிரிஞ்சு வந்தக்கூடியது, அதாவது ஃபஸ்ட்டு பேஜ் டிஎன்ஏ, ரெண்டாவது சில பிரிஞ்சு வரும்பொழுது என்னென்னு இருக்குது, வேரியேஷன் இருக்குது. அடுத்து பாருங்கள் விருலண்ட். வாட் இஸ் த மீனிங் ஃபார் விருலண்ட்? விருலண்ட்னா என்னன்னு சொன்னால் உங்களுக்கு வீரியம் உள்ள. ஓகேங்களா? வீரியம் உள்ள பேஜ். அப்போ பாருங்கள், வீரியம் உள்ள பேஜ்னால் யாரெல்லாம் நம்ம சொல்லுவோம்,
நல்லா பாருங்கள், டார்க் கலரில் டிஎன்ஏ தெரிகிறவங்க எல்லாருமே ஓகேங்களா, அந்த ரெட் கலரில் நல்லா கிளியராக தெரிகிறான் பாருங்கள், இவங்க எல்லாமே வீரியம் ஓகேங்களா. அதே ஒரு சில இடத்துல, ஆனால் இந்த இடத்துல நம்ம டார்க் கலரில் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் தெரியும். உள்ளார வந்து பார்த்தோன்னா ஒரு கிளியரான இருக்காது ஓகேங்களா. அப்போ குறைபாடுள்ள வைரஸ் துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் டிஃபெக்டிவ் பார்ட்டிகல்ஸ். இந்த இடத்துல பார்த்தோன்னா கிளியராக இருக்க மாதிரி இருக்கும், பட் இல்லை உங்களோட புக்கில் லைட்டாக இருக்கும் ஓகேம்மா. ஸோ இதிலேருந்து வரக்கூடியது எப்படி வரும் நெக்ஸ்ட் உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா. அதாவது நம்ம ப்ரீவியஸில் பார்த்த லைட்டிக் லைசோஜினிக் வைரஸில் படித்த மாதிரி இங்கேயும் என்ன பண்ணோம், தனித்தனியாக இதில் வந்து மறுபடியும் அது என்ன பண்ணும், ஃபுல்லாக நிறைய ப்ரொடியூஸ் பண்ண வெட்டி ஃபுல்லாக மெச்சூர் ஆகிடும். மெச்சூர் ஆகிவிட்டு ரப்சர் ஆகும். ரப்சர் ஆகிட்டு வெளியே வரும். அப்போ வரும்பொழுது பாருங்கள், வீரியம் உள்ளது எப்படி இருக்குது, வீரியம் உள்ளது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஃபெக்டிவ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இந்த சைடில் இருக்குது, இது பேஜ் டிஎன்ஏ ஓகேங்களா. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தது ஏற்பி செல்ஸ். இந்த ஸ்டேஜஸ்லேருந்து இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம மேலேருந்து பார்த்தோம்னா வீரியம் உள்ளது இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ இதுலேருந்து நம்ம சொன்னோம் இல்லைங்களா, குறைபாடு உள்ள இதுலேருந்து செகண்டு மேலே பார்த்தா 2 ட்ராவில் லிசன் இங்கே பாருங்கள், இதுலேருந்து ஒரு காப்பீஸ் நான் சொல்லிட்டு வந்துட்டேன் ஓகேங்களா. இதுலேருந்து ஒரு காப்பீஸ் தான் இதை தொடர்ந்து வந்துருச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம பார்க்கணும் இல்லைங்களா, அதை தான் நான் இப்போ சொல்கிறேன் சரிங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா குறைபாடு உள்ள வைரஸ் துகள் எல்லாம் பாருங்கள் டிஃபெக்டிவ் பார்ட்டிகல்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதுலேருந்து வர்றது எப்படி வேரியேஷன் பாருங்கள். இந்த டிஃபெக்டிவ் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி நேச்சர்ஸில் வரும் கரெக்டாக. மறுபடியும் உங்களுக்கு இந்த இடத்துல குறைபாடு உள்ளது இருக்குது கண்ணே, இதில் கிளியராக தெரியுது ஓகேவா, ஒயிட்டாக தெரியணும். அப்படி என்ட்ராகும், என்ட்ராயிட்டு இந்த இடத்துல மறுபடியும் அந்த ஜீன்ஸை வெளியிடும். ஜீன்ஸை வெளியிடும் பொழுது என்ன மாதிரி லாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா லைட் வேரியேஷன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஓகே, அதே மாதிரி தான் இதில் இது வீரியம் உள்ள ஏற்பி இருக்குது இல்லைங்களா, ரெசிபியன்ட் கால் இருக்குது இல்லைங்களா இது. அதே போல் இந்த இடத்துலையும் உங்களுக்கு பிறகு கிளியராக இருக்கனால நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, விருலண்ட் அப்படின்னு நினச்சிக்காத. இல்லை, இதுவுமே டிஃபெக்டிவ் தான். 2 நம்ம இந்த சைக்கிளில் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இது முடிச்சிட்டோம், இது கம்ப்ளீட்டடு ஓகேங்களா. இந்த லைனு கம்ப்ளீட்டடு. இப்போ இந்த லைன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், இதுவும் டிஃபெக்டிவ் தான். இப்போ இதுலேயும் பாருங்கள் மறுபடியும் ஒரு கலர்லெஸ் தான் வந்துட்டுருக்கோம். அப்போ எட்ஜஸில் லாஸ்ட்டாக ஒரு செல் 2ஆக பிரியும் பொழுது அது உனக்கு பொதுவான ஒரு மரபணு ஊடுகடத்தலும் சிறப்பு வாய்ந்த மரபணு ஊடுகடத்தலும் கலந்து லிங்கில் வரும் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் ஒரு கிளியரான வேரியேஷன்ஸ் உங்கள் இதில் தெரியல. லைட்டாக ஒரே ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியும் இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் உங்கள் புக்கில் பாருங்கள் ஓரளவுக்கு கிளியரன்ஸ் இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து தமிழ் புக்கை வந்து அதாவது உங்கள் புக்கை நீங்கள் அப்சர்வ் பண்ணும் பொழுது அல்லது இதையே உங்களுக்கு வந்து 2 இடத்துல வேரியேஷன் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒயிட் கலர் மட்டும் இருக்கும், பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலர் வேரியேஷன் ஒயிட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க்கு, தென் ப்ளூ, அந்த மாதிரி வேரியேஷனோட கலந்துருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஜெனரலைஸ்டு அப்படின்னா பொதுவான ஒரு மரபணு கடத்தல் சாதாரணமாக வந்திருக்கு, ஏற்பி செல் மூலிமா வந்திருக்கு. அதே பார்த்தீங்கன்னா இது வந்து ஏன் ஸ்பெஷலைஸ்டு டிரான்சாக்ஷன் சொன்னாங்கன்னா ஒரு வேரியேஷன்ஸ் இருக்குது ஓகேம்மா. ஓகே, இதோட உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இது தொடர்ந்து ஒரு கிளிப் வருது, அதுக்கு முன்னாடி திரும்ப சொல்லிடுறேன். ஹோம்ஒர்க் கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணிட்டேன் ஓகேங்களா. திரும்ப மறுபடியும் ஹோம்ஒர்க் என்ன மிஸ், கொஷின்ஸ் என்ன மிஸ்லாம் கேட்காதீங்க. 5 மார்க் கொஷின் என்னென்ன கொஷின்ஸ்லாம் ஒன்று வேணும், அந்த டைப்பை அது மேலே இருக்கிற டைட்டில் எழுதி அந்த ஆன்சரை எழுதுரு. அடுத்தது டைட்டில் ஆன்சர் அப்படி எழுதினா போதுமானது ஓகேங்களா. 5 மார்க் கொஷின் திரும்ப பாருங்கள். உங்களுக்கு அந்த பாக்டீரியாவோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஒரு 5 மார்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 2 சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. 3 மார்க்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக அந்த ஸ்ட்ரெயினிங்ஸ் மெத்தட் இருக்கும் பாருங்கள், ஆரோ போட்டு இருந்தது இல்லைங்களா அது ஓகேங்களா. அந்த ஒரு கொஷின் புக்கில் இருக்கிறது தான், உங்களுக்கு நான் கிளிப் போட்டதெல்லாம் கேட்க கிடையாது ஓகேங்களா. ஸ்ட்ரெயினிங் ப்ரிப்பரேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும், ஒரு 8 அல்லது 9 ஸ்டெப்ஸ் இருக்கும். அது வந்து 3 மார்க்ஸு. 5 மார்க் கொஷின் ஜென்ரல் கேரக்டர்ஸு, 2 மார்க் கொஷின் 2 கேட்டிருப்பேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த பிளாஸ்மிட்ஸ் சொன்னோம். இன்னொன்று மெக்னோஸ்டே ஒரு செகண்டு அதில் இன்னொரு டைப்ஸ் ஒன்று கேட்டிருப்பேன். வாட் இஸ் செகண்ட் கொஷின்ஸ் அப்படின்னா மேக்னோஸ்டோம்கள் அப்படின்னு நம்ம ஒன்று கேட்டிருப்பேன் ஓகே. மேக்னோஸ்டோம்கள் அப்படின்னு அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 4 கொஷின். நான் திரும்ப கொஷின் டைப் பண்ணி கொடுக்க மாட்டேன் ஓகே. இது தொடர்ந்து ஒரு கிளிப்பை ஒன்று பார்த்துட்டு கிளாஸை முடிச்சுக்கலாம். A segment of DNA is carried from one bacterial cell to another by a bacterial virus called a bacteriophage or phage. The phage attaches to the bacterial cell and injects its nucleic acid into the host cell. A phage enzyme is produced that breaks down the host DNA into smaller fragments. Phage DNA is replicated and phage coat proteins are produced. During formation of the mature phage particles, a few phage heads may surround fragments of bacterial DNA instead of phage DNA.
The phage particle carrying the bacterial DNA infects another cell, transferring the bacterial DNA to the new cell. When the bacterial DNA is introduced into the new host cell, it can become integrated into the bacterial chromosome, thereby transferring genes to the recipient. This cell then multiplies and carries new genetic material. Specialized transduction involves the transfer of only a few specific genes from one bacterial cell to another by means of a phage. The lambda phage, which infects E. coli, is a well-studied example of a specialized transducing phage. When lambda phage infects E. coli, the phage DNA enters the cell and then integrates into a specific site on the host chromosome. When an E. coli culture carrying the lambda phage is induced, phage particles are produced. On rare occasions, a piece of bacterial DNA, for example the GAL gene, near the specific site of insertion, remains attached to the phage DNA, and a piece of phage DNA is left behind. The phage that develop are defective because they do not carry the entire phage genome, but can still infect other cells. The defective phage can attach to another bacterial cell and the DNA can be injected. Both phage and bacterial DNA now become integrated into the new host chromosome. Only bacterial genes located near the site of integration of the phage DNA can be transduced, hence the term specialized transduction. இப்போ பார்த்தீங்களா அந்த ஸ்கிப்பில் பார்த்தீங்களா லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி அதை ட்ரா பிக்சர்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதனுடைய தியரிஸ்லாம் எது இல்லைம்மா, ஆனால் இதில் வந்து ஃபுல்லாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகேம்மா, இப்போ திரும்ப திரும்ப சொல்கிறது அதே தாங்கண்ணே. உங்களுடைய வீடியோஸ் இந்த வீடியோ கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோஸும் பாருங்கள். ஓகே, ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு கிளாஸ். ஓகே, ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் தான் உங்களுக்கு பாட்னி ஜுவாலஜி வருது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த வாரம் உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்குது. பேக்டீரியலில் இன்னும் நிறைய சப்டைட்டில் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு நான் இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன் தெரியுது. ஆனால் ஹோம்ஒர்க்லாம் நான் அதிகமாக கொடுக்கவே கிடையாது. ஓகேங்களா? திரும்ப சொல்லிட்டேன், உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு தனியாலாம் எடுத்து தனியாக அனுப்ப மாட்டேன். மறக்காமல் இந்த வீடியோஸை கம்ப்ளீட்டடாக பாருங்கள். எங்கெங்கே உங்களுக்கு ஹோம்ஒர்க்குன்ற வார்த்தையை சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? 5 மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க், 2 2 மார்க் இருக்கும், ஒரு 3 மார்க்கு, ஒரு 5 மார்க். ஓகேங்களா? ஹோம்ஒர்க்குன்ற வார்த்தை சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். என்னோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.